கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கத்துல அம்மன் காலனி அப்படிங்கிற இடத்துல ஒரு 70 குடும்பங்கள் வசிச்சுட்டு வர்றாங்க. அந்த இடம் அங்க இருக்கக்கூடிய பைபாஸ் பக்கத்துல இருக்கு. பைபாஸ் போடுறதுக்காக சல்லிக்கல், இரும்பு கம்பி இதெல்லாம் போட்டு வச்சிருக்கும் போது அந்த இரும்பு கம்பியை பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமங்களை சேர்ந்த மக்கள் திருடிட்டு போறாங்க, திருடிட்டு போய் வித்துடுறாங்க அவங்க பிழைப்புக்காக அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்ணாமலை நகர் காவல் நிலையத்துல அந்த ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனி தரப்புல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. தொடர்ந்து காவல்துறையினர் இந்த 2 கிராமங்கள்ல இருந்தும் ஒரு 10-15 பேரை கைது பண்ணி கூட்டிட்டு போய் விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ல கம்பி மாத்துறதுக்காக செம்பு கம்பிகள், காப்பர் கம்பி எல்லாமே அங்க போட்டு வச்சிருக்கும் போது அந்த கம்பிகளையும் திருடிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக என்கொயரிக்காக அம்மன் காலனி கிராமத்துக்கு வரும்போது கீதா, சுகுந்தன் இந்த தம்பதிகள்ல கீதாவை கைது பண்ணி கூட்டிட்டு போனதா கீதா சொல்றாங்க. இதுல கீதா 12 நாள் சிறையில இருந்துட்டு வெளியில வராங்க. ஆனா கீதாவை ட்ரீட் பண்ண விதம் அவங்களுக்கு மிகுந்த மன உளைச்சலை கொடுத்துருக்கு. இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் கீதாவோட வீட்டுக்குள்ள வந்து அங்க வீட்டுல இருக்க பொருளெல்லாம் அடிச்சு உடைச்சு கீதாவை முடிய பிடிச்சி கெட்ட வார்த்தை சொல்லி ட்ரீட் பண்ணி என்ன இல்ட்ரீட் பண்ணது எனக்கு மிகுந்த மன உளைச்சலா இருக்கு. அதுக்கு காரணம் என்னுடைய சாதியா அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சு பல யூடியூப்லயும் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல ஒரு பெரிய டிவி சேனல்ல இந்த சம்பவம் பத்தின ஒரு செய்தி வெளியாகுது. அதுல கீதாவுடைய கணவர் சரித்திர பதிவேடு குற்றவாளி அப்படின்னு சொல்லி முன் வச்சு அந்த செய்தி வருது. அது மட்டும் கீதாவும் கீதாவோட கணவர் சுகுந்தனும் ஒரு கார்ல போய்கிட்டு இருக்கும் போது கைது பண்ணப்பட்டதா சொல்லப்படுது. ஆனா கீதா என் வீட்டுல நுழைஞ்சு என் வீட்டுல இருக்க பொருளை அடிச்சு உடைச்சுதான் என்னை முடிய பிடிச்சு இழுத்து கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. சுகுந்தன் அந்த காப்பர் கம்பியை திருடுனதா தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய நண்பர்கள் மேலேயும் இவங்களுடைய மனைவிகள் மேலேயும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே கீதா என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது, உண்மை குற்றவாளி யார், என்ன விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசலாம். கீதா, உங்க கணவர் சுகுந்தன் என்ன பண்றாரு? அவர் ஒரு பெயிண்ட் வேலைக்கு போவார், ஜிம்முக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டு ஜிம்மு வீடு இப்படி தான் இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இப்படி தான் இருப்பாங்க அவங்க. ஓகே, இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. உங்கள் கணவர் வந்து காப்பரை கம்பியெல்லாம் திருடிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி, இதுக்கு நீங்களும் உடந்தையா இருந்ததா சொல்றது தான் உங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இல்லையா? எல்லா மீடியாவிலையும் எல்லா சோஷியல் மீடியாவிலும் எல்லா இடத்துலையும் சொல்ற ஒரு இது என்னன்னா, நான் தப்பு பண்ணேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் ஆதாரமே காட்டுங்க. நான் இவ்வளோ இது பண்ணுறாங்க, இந்த வீடியோ போட தெரிஞ்சுங்க, அவங்களுக்கு நான் தப்பு பண்ண வீடியோ போட்டுருந்துருக்கலாம்ல. அந்த காப்பர் கம்பி திருடுனது அப்படி சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுலாம் அப்போ உண்மை என்னப்பா? உண்மை கிடையாது அது. அதெல்லாம் யாருமே கிடையாது. நானும் அந்த மாதிரி பண்ணலை, என் வீட்டுக்காரும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. ஆனால் இப்போ ரோடு போட இரும்பு கம்பி இருந்தது, அதை திருடிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஊர் மக்களில் பல பேரை என்கொயரிக்காக கூட்டு போனாங்களா? அதெல்லாம் உண்மை. ஊர் மக்கள்ல யாராவது அந்த மாதிரி கம்பியை திருடுனாங்களா? உண்மையிலேயே அதுல வந்து கேஸ் போட்டாங்க, அவங்களும் வந்து பெயில இருந்து வந்தாச்சு. அதெல்லாம் உண்மைதான். அப்படியா? பட் அப்போ உங்க வீட்டுக்கு என்னைக்கு வந்தாரு இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர்? என்ன நடந்துச்சு அன்னைக்கு? மார்ச் மாசம் வந்து நிறைய வீட்டு உள்ள வந்து என்னை வந்து எங்க உங்க வீட்டுக்காரன் தான் கேட்டாங்க. எடுத்தோன்னே உங்க வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டோன்னே பரத்தியா வெளில வா அப்படின்னு முடிய பிடிச்சி இழுத்து வெளில விட்டு அவங்களே தான் ஜீப்ல இருந்து கத்தி ஒரு ராடு மாதிரி எடுத்து வீட்டு ஃபுல்லா உடைச்சிட்டு ஒரு பொருளும் இல்லை ஏன் ஹேண்ட்பேக்லேருந்து திருடிட்டு போயிட்டு 5 பவுன் நகை, வெள்ளி கொஞ்சம், என் பணம், பாப்பா பர்த் சர்டிஃபிகேட்டை படித்து பார்த்து கிழிச்சு போட்டாங்க. அங்கேயே ஒரு ஸ்லாப்லாம் இருக்குல்ல, துணியெல்லாம் மடிச்சுப்போம், அந்த ஸ்லாப்பு கூட உள்ள எல்லாத்தையும் கத்தியை வச்சு ஒரு மாதிரி அது ராடு மாதிரி இருந்தது, அதை போட்டு எல்லாத்தையும் அடித்து உடச்சி டிவியெல்லாம் கொத்தி ப்ரோட்டீன் பவரில் கூட தண்ணியை தூக்கி ஊற்றிட்டாங்க. எல்லாத்தையும் உடச்சி அவங்க தான் உடச்சி போட்டது. என்னை ஜீப்பில் ஏற்றிட்டு அவங்க தான் என்ன ஜீப் வீட்டிலேருந்து என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க. ஊர்கிட்ட கேட்டால் கூட விசாரிச்சு நீங்கள் எல்லார்ட்டுமே கேளுங்க. உங்கள் ஹேண்ட்பேக்ல இருந்து 5 பவுன் நகையும் பணம் வெள்ளி எடுத்துகிட்டு போனாரா இன்ஸ்பெக்டரா? பாப்பாவுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு பர்த்டே வச்சுருந்தோம். அப்போ அதில் வந்த மொய் பணம் தான் அந்த காசு. அதுலேருந்து பேக்லேருந்து தான் அவங்க எடுத்துகிட்டு போனதே. ஆனால் அதை வந்து அது எனக்கு திருப்பி அவங்க கொடுக்கவும் கிடையாது. இப்போ அந்த டைம் உங்க மாமியார் கூட இருந்தாங்களா? இருந்தாங்க, என் மாமியாரும் கூட இருந்தாங்க, என் நாத்தனாரும் கூட இருந்தாங்க. நீங்க 3 பேரும் பெண்கள் தான் இருந்தீங்களா? வேற யாரும் இல்ல? யாரும் இல்ல. இப்போ அவர்கிட்ட ஏன் சார் இப்படி பண்றீங்கன்னு எதுவும் கேட்டீங்களா? அவங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பதிலே சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்ம இப்ப கேக்குறோம்னா அவங்களுக்கு நமக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. பட் ஒரு வீட்டுக்குள்ள இன்ஸ்பெக்டர் மட்டும் வந்தாங்களா, கான்ஸ்டபிள்ஸும்? நிறைய போலீஸ் வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. பட் வீட்டுக்குள்ள வந்தது எத்தனை போலீஸ்? ஒருத்தவங்க தான், அம்பேத்கர் சார் மட்டும் தான் வந்தாரு. அவங்க தான் பண்ணது. நானுமே பார்த்த மாசம் 2 ஜன்னலை அந்த இதுல கொத்தி, ஒரு ஜன்னல் கூட இன்னுமே வீட்டுல இருக்காது, அதை கூட கொத்தி உடைச்சு போட்டாங்க. உங்க கணவரை கேட்டுதான் இவ்வளவு நடந்ததா? நடக்குறதே.
இப்போ உங்க வீட்ல இவ்ளோ விஷயம் நடக்கும்போது பக்கத்து வீட்ல உள்ளவங்க எல்லாம் வந்து என்னன்னு கேட்கலையா? எல்லாம் தெருவுல நின்று வேடிக்கை தான் பாக்குறாங்க, யாருமே எதுவுமே கேட்கல. அந்த டைம் உங்க மனநிலை எப்படி இருந்தது அப்போ? அதுதான் சொல்றேன், ஏன்டா வந்து இந்த மாதிரி ஒரு சாதியில பிறந்தோன்னு இன்ன வரையுமே எனக்கு அதான் யோசனையா இருக்கு. வேற ஒன்றும் ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க போவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தெருவில் வந்து ஏதாவது கேட்பாங்க போவாங்க. அந்த ஊர்ல அந்த மாதிரி கேட்கவும் மாட்டாங்க. எடுத்த உடனே சுற்றுவேன்னு தான் சொல்றாங்க. அப்படி இருக்கப்ப யாருமே கேட்க தோணாதுல்ல. எடுத்த உடனே சுற்றுவேன், அவன் எங்க என்ன மிரட்டினதே அதான், அவனை சுட்டு கொன்னுடுவேன், அவனை சுற்றுவேன், இப்படிதான் சொல்றாங்க. இப்படினால யாருமே அவரை பார்த்தாலே அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் எல்லாருமே அங்க நிக்கிறவங்க எல்லாருமே அவ்வளவும் பேசுனாங்க. நம்ம வீட்டுல மட்டும் இதை பண்ணவும் கிடையாது. இன்னும் ஒரு வீட்டுல கூட போயிட்டு ஒரு டிவியை உடைச்சிட்டாங்க, இன்னொரு போய் ஒரு கதவை உடைச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு அவரு. ஆமா, அதனால எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க. தொடர்ந்து உங்களை ஜீப்ல கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் என்னாச்சு? அதான் கூட்டிட்டு போய் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க. எங்க உங்க வீட்டுக்காரர் எங்க, என்ன சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. என் வெளில போயிருக்காங்க, என்னை விட்டுருங்க, நான் குழந்தை வச்சுட்டு இருக்கேன், 1 வயசு 12 மாசம் தான் அது பாப்பாக்கு. அப்ப இந்த மாதிரி குழந்தை வச்சுட்டு இருக்கேன், பால் குடிக்கிற குழந்தை, என்னை விட்டுருங்க, நான் என்ன சார் தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. உங்களை எத்தனை மணிக்கு கைது பண்ணி கூட்டு போனாங்க? கரெக்டா 3 மணி இருக்கும். என்னை கூட்டிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சிருந்து ஒரு 12, 12:30 வரையும் என்னை ஸ்டேஷன்ல தான் வச்சிருந்தாங்க. ஓகே, இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்தது? அதான் என்னை கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்தேன். கேட்டாங்க, சேர்ல உட்காந்தா, நீ என்ன சேர்ல உட்கார, கீழே இறங்கி உட்கார அப்படின்னு நான் சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ண, சரி கீழே இறங்கி உட்காந்துட்டேன். அப்புறம் யாருன்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒரு அண்ணன் வந்து ஒரு பெஞ்சில் என்னை நிற்க வச்சு, ஒரு ஓரமாக நிற்க வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் மாதிரி போட்டு அதில் 2-3 காப்பர் ரோல், அந்த செம்பு கம்பி, அதை போட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் வாக்குமூலம் கொடுத்தேன்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை என்கிட்ட எதுவுமே கேட்கல, அவங்க எதுவுமே கேட்கல. அவங்களுக்குள்ளே தான் பேசிட்டு இருந்தாங்க. என்னை வந்து உன் தோடை கழட்டு, உன் கொலுசை கேட்டு, உன் நகையெல்லாம் கழட்டுன்னு தான் நான் சொன்னாங்க. நான் வந்து சரி கழட்டி தான் வச்சு, என்னை வந்து அந்த மாதிரி நான் வாக்குமூலம் கொடுத்தேன். இதுவரை அவங்க என்ன எழுதியிருக்காங்க கூட நிஜமாக எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து ஜிஹெச் கூட்டிகிட்டு போனாங்க டெஸ்ட்டுக்கு. என்ன கூட்டிகிட்டு போகிறப்ப பாப்பா வந்து பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப அழுதுட்டாவ. ஏன்னா அவளுக்கு இன்னும் பால் கூட நான் மறக்கடிக்கல. ரொம்ப அழுகுறா, இன்னும் ரொம்ப தேம்பி. அப்போ கூட நான் அவள்கிட்ட கேட்டேன், ஏதாவது அடிச்சாங்களா அப்படின்னு. அவள் பயத்தில் வந்து அவன் மூஞ்செல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சகந்துருச்சு. பாப்பாவை யார் வச்சிருந்தா? எங்க மாமியார் தான். உன் கூடயே போலீஸ் ஸ்டேஷன்லயே அவங்களும் இருக்காங்க பக்கத்துலயே. அவளுக்கு ரொம்ப அப்படியே சவந்து அழுது தேம்பி கண்ணில் ரொம்ப தண்ணி வந்து ஜுரமே வந்துருச்சு. அப்போ வந்து நான் பால் கொடுக்கறதுக்காக ஒரு நிமிஷம் கொடுங்க, பால் கொடுங்க. அப்போ கூட என்னை பிடுங்கி தான் கொடுக்கக்கூடாது, என்ன ட்ராமா பண்ணுறீங்களா கூட அவளை பிடுங்கி எட்ட கடை சொன்னாங்க, கொடுக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து வாண்டடா பிடுங்கி நான் உட்காந்து அப்புறம் பால் கொடுத்தேன். நான் ஜிஹெச்ல அங்கேயே வந்து என்னை வந்து ரொம்ப ஜிஹெச்ல என்ன அசிங்கப்படுத்தினாங்க. அவங்க என்னம்மா பண்ணாங்க? நான் பாப்பாவுக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்றேன், அவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யார் சொன்னா? லேடிஸ் போலீஸ், அவங்க பேர் கூட தெரியல. அவங்க சொன்னாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், இல்லைக்கா ஒரு 2 நிமிஷம் தான்க்கா கொடுத்துருந்தேன், ரொம்ப அழுகுறா, அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா, ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டு வந்துடுற சொன்னா. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை டெஸ்ட் எடுக்கலாம், டெஸ்ட் இருங்கக்கா கொஞ்ச நேரம் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு டெஸ்ட் எடுத்து முடிச்ச பிறகு தான் அவன் வந்ததே. ரொம்ப அழுக. என்ன டெஸ்ட் எடுத்தாங்கம்மா உங்களுக்கு? எனக்கு வந்து பிபி இருக்கா, நார்மல் டெலிவரி அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தேன். உடனே என்ன பண்ண, நான் ரொம்ப அழுவனா நான் பிடுங்கி உட்காந்து கொடுக்க ஆரம்பிச்சுன்னா என்னை இந்த இடத்துல பிடிச்சி அப்படியே கிழிச்சு இந்த 2 இடமும் தழும்பு இருந்துச்சு எனக்கு. அவங்க அப்படியே பிடிச்சி இழுத்து என்னை உட்கார வச்சுட்டாங்க. டக்குன்னு அவங்களுக்கு பால் கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்காத. அது யாரும் சொல்ல முடியாதே. அவங்க அந்த மாதிரி பண்ணாங்க. இளம் பெண்கள் அவங்க தாய்மார்களா இருக்கும்போது போலீஸ்லயும் அரெஸ்ட் பண்ணா கூட குழந்தையும் தாயும் பிரிக்க கூடாதுன்றது தானே சட்டமும் சொல்லுது. அதுக்கு டைம் கொடுக்கலாமே. ஆக்சுவலி இன்னொன்று, மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தா கூட ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அந்த டெஸ்ட் நடக்கும்போது மருத்துவமனையில் உட்காந்து நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க போகிறீங்க, இதில் என்ன ஆகிட போகுது? அவங்க வந்து அதில் அப்போ என்னன்னா வந்து இதை ஒரு சாக்காக வச்சுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து அப்படியே நான் போகலான்னு பார்க்குறியா அப்படின்னு என்னை கேட்டாங்க. எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க என்னை ஒரு அசிங்கமாக பார்த்தாங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனால ஒரு குழந்தைய பிடிச்சி என்ன தப்பு, அப்போ எல்லாரும் மனசுலையும் ஓடி இருக்கலாம், நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் என்னை கூட்டு போயிருக்காங்கன்னு நினச்சி நான் ஒரு நாளும் அவ்வளோ கடுப்பா. அந்த இது வரைக்கும் நான் ஜிஹெச்சுக்கே போனதில்லை. இந்த பிரச்சனை நடந்ததில்லை, ஜிஹெச்சுக்கே போக மாட்டேன். நாளைக்கு அங்கே அந்த இடத்துல யாராவது நம்மளை பார்த்துருந்தா நம்மளை என்ன நினைப்பாங்கன்னு போக மாட்டேன். இதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நீங்கள் டீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு அதெல்லாம் இது வரையும் எனக்கு தெரியாது. நான் இது வயசு போனதில்லை. 23ஆவது. 23 வயசு. ஆமாம், இதுவரை நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் விசாரிச்சு கூட பார்த்துக்கலாம். இந்த மாதிரி என் மேலே ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எனக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி கோர்ட்டுக்கு இந்த மாதிரி நான் அலைஞ்சது கிடையாது இது வரையும். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு மகன் என்ன பண்ணுவாங்க கூட எனக்கு தெரியாது.
நீங்க உங்களோட ஜாதியினால தான் இவ்வளவும் பண்றாங்கன்னு நினைச்சீங்களா? நான் ஒரு தலித் பொண்ணுன்றனால தான் இந்த மாதிரி எல்லாம் இவ்வளோ ஒரு வன்மமும் இதனால தான் உங்களுக்கு நடக்குது. ஏன்னா நான் ஒரு இந்த மாதிரி ஒரு தலித் பொண்ணு, யார் அடிச்சு வீட்டுக்குள்ள பூந்து உடைச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க தான் எடுத்தோடனே எல்லாரையும் மிரட்டுறீங்க, சுற்றுவோம் போயிருவீங்கன்ட்டு. அந்த மாதிரி உள்ள கேஸ்ட்னால தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்றதே. இல்லைன்னா இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சு உடைச்சி இந்த மாதிரி யாருக்குமே ரைட்ஸே கிடையாது. அப்படியே இருந்தாலும் என்னை கூட்டிட்டு போய் விசாரணை தானே கூட்டு போனீங்க, என் மேலே எதுக்கு கேஸ் போடணும்? ஆனா உங்க வீட்டை அடிச்சு உடைச்சதே இன்னைக்கு என்ன நியூஸ் வெளியில வருது காவல்துறை தரப்புல இருந்து அப்படின்னா, உங்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள நடந்த சண்டையில அவங்க கணவரே அந்த வீட்டை உடைச்சிட்டாரு. எப்படி ஒரு பொருள் டிவி வாங்கி வைக்கிறோம், இவ்வளோ அது சண்டையவே இருக்கணும், இப்பெல்லாமா சண்டை போட்டு ஒரு டிவி உடைச்சி ஃப்ரிட்ஜை உடைச்சி மத்தையை கிடிச்சு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு பொருள் புரோட்டீன் பவுடர்லாம் தண்ணி ஊற்றி வீட்டே ஒரு அதகனமா பண்ணி வைப்பாங்க. யாராவது மனசு இந்த மாதிரி செய்வாங்களா? இவங்களாம் கதையை ஜோடிக்கிறாங்க. எப்படின்னா அவங்க மேல இருக்கிற தப்ப இப்ப எங்க பக்கம் சாட்டி விட்டுருக்காங்க. ஆனா இதை நான் விடவே மாட்டேன்னு. ஏன்னா நான் எந்த தப்புமே பண்ணலை. அதனால் இன்னும் எந்த லெவலுக்கு நான் போய் இறங்கி நான் செத்தாலுமே இதை நான் எந்த தப்புமே பண்ணலன்றதை நிரூபிச்சு தான் நான் சாவேனே. நான் இப்போ மருத்துவமனையிலேருந்து உங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்கம்மா? அடுத்து ஒரு 12 மணி இருக்கும் நைட்டா? ஆமா. அன்னைக்கு தான் உங்க மேல எஃப்ஐஆரும் பதிவு பண்ணாங்களா? அதுவரை எஃப்ஐஆர் போடலையா? அங்க கூட நான் அங்க ஏதோ பேசிட்டு தான் இருந்தாங்க. அப்ப கூட எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு நிறைய ஜீப்ல ஏற்றி திருப்பி டேஷன் தான் கூட்டிட்டு போனாங்க. அங்க ரொம்ப நேரம் என்ன உட்கார வச்சிருந்தாங்க. உட்கார வச்சு நானும் விட்டுருவாங்க. சரி இவ வேற இருக்கால, ரொம்ப நேரம் குழந்தைய பார்த்தாது அது விட்டுருவாங்க ஆன்ட்டு நானும் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், விடவே இல்லைண்ணா. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணி என்கிட்ட கையெழுத்து இதெல்லாம் எதுவுமே வாங்கல. அப்பயுமே அங்கே போயிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. ஜட்ஜி வீட்டுக்கு தான் என்ன கூட்டிட்டு போய் உடனே ஆமா கூட்டிட்டு போயிட்டு வெளிலலாம் வரப்பதான் என்கிட்ட கையெழுத்தே வாங்கினாங்க. அங்கே போய் காமிச்சு நான் அவங்கள்ட்ட கூட ஜட்ஜிட்ட கூட நான் கேட்டேன், நான் இந்த தப்புமே பண்ணலமா, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணாங்க, குழந்தைய பாருங்க. அப்போ பாப்பாவும் தூக்கி தான் இட்டு போனேன். பாப்பாவுக்கு ரொம்ப பால் குடிக்கிற குழந்தைன்னு காலில் கூட விழுந்தேன் நான். அவங்கள்ட்ட என்ன பேச உள்ள ரெண்டாவது அவங்க நீ அங்கே போய் நிலுப்போ, அங்கே போய் நிலுப்போ, அங்கே போய் நிலுப்போன்னாங்க. அப்புறம் அவங்க என்ன பேசினாங்கன்னே எனக்கு தெரியாது. உடனே என்ன பண்ணாங்க, என்னை குழந்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ மட்டும்தான் போகணும்னு, என் குழந்தைய என் கூட அனுப்புங்க, நான் போகிறேன் ஆனால் என் குழந்தைய என் கூட அனுப்புங்கன்னு சொல்லி நான் பேசுனதுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி என்னை ஜெயிலில் 3 மணிக்கு தான் விட்டதே. விட்ட உடனே நான் என்ன பண்ணேன், அங்கே அப்புறம் என்ன பண்ணுமே தெரியல, உட்காந்தே இருந்தேன். ரொம்ப நேரம் பால் கட்டிச்சு, எனக்கு ஃபுல்லாக பால் கட்டிச்சு. மக்கில் பாத்ரூம் போவோம்ல, அந்த மக்கில் கறந்து பாத்ரூமை ஊற்றிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் அதான் பண்ணிட்டு இருந்தேன். 12 நாள் இருந்தேன். 12 நாள் அதான் பண்ணேன். 12 நாள் சிறைச்சாலையிலே இருந்தீங்களா? கடலூர் சிறையிலையா? பாத்ரூமை கறந்து ஊற்றிட்டு இருப்பேன். ஒரு 2-3 அக்காலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அது யூரின் போறாண்டி, அது அந்த மாதிரி தாய்ப்பால்லாம் ஊற்றக்கூடாது, அதெல்லாம் பாவம், எங்களுக்கு தாண்டி பாவம் அது அப்படின்னு சொன்னாங்க. இதே வேற ஒரு கேஸ்டாக இருந்தா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா, இவ்வளோ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வச்சுருக்கோன்னு தெரியாது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க போகிறாங்க, ஏன்னா யாருமே கேட்க மாட்டாங்கன்னா நான் யாருமே கேட்கலக்கா, பாப்பா தான் அவள் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே என்ன பண்ணாங்க, ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி வேற கேஸ் உள்ள இருக்கு போய் எங்க வேற கேஸ் வருது. உங்க மேலயா? என் மேல. என்ன கேஸ்? கமாபுரம்னு ஒரு ஊர். ஆனா அந்த ஊர் எங்க இருக்கு இதுவரையுமே எனக்கு தெரியாது. அந்த ஊர்ல இருந்து என் மேல திருப்பி ஒரு கேஸ் வருது. நீங்க ஜெயிலுக்குள்ள இருக்கும்போதே. அப்ப எனக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, என்னடா இது நம்ம வராத அளவுக்கு ஒன்னும் பண்றாங்களே. வெளில இருந்து நான் அப்ப உள்ள வக்கீல்லாம் வருவாங்கல்ல, கவர்மெண்ட் வக்கீல், அவங்கள்ட்ட நான் கேட்க ஆரம்பிச்சேன், இல்ல இந்த மாதிரி போடுறாங்க என்ன பண்றது அப்படின்னா, இல்ல உங்க வீட்டுல எதை பாத்துப்பாங்க. இப்போ இவ்வளவு நடக்கும்போது உங்க கணவர் எங்கப்பா? அவங்க இந்த மாதிரி சுற்றுவோம் போயிடுவோன்னு இவர் தான் மிரட்டுறாங்க. அவங்க எப்படி தைரியமா வர முடியும்? உடைச்சிருவான், கையை உடைச்சிருவான், காலை. இல்ல அவர் அது வரைக்கும் அவங்க கணவரை வேலைக்கு போயிட்டு இருந்தாரா? எங்க இருந்தாரு? வேலைக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. இப்ப இவங்க மிரட்ட ஆரம்பிச்சோம்னா ஒரு கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டாரு வேலைக்கு. அந்த ஊர்ல இல்ல இப்ப இல்ல. இப்போ உங்களை கைது பண்ணி போலீஸ்ல கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருந்து உங்களை பெயில் எடுக்கிறதுக்கோ ஏதாவது? எங்க அம்மா, எங்க அண்ணன், எங்க அக்கா, எங்க சித்தப்பா எல்லாமே வந்திருந்தாங்க. ஆனா உங்க கணவர் ஃபேமிலில இருந்து எங்க மாமியாரு, எங்க நாத்தனாரு, இன்னொரு பெரிய மாமியார் எல்லாருமே வந்திருந்தாங்க. பட் உங்க கணவர் இந்த நேரத்துல தலைமறைவாயிட்டாரு. வரல. அவர் ஏன் தலைமறைவானாரு? மிரட்டுறாங்க மேம். அதான் என்ன சுற்றுவன்னு சொல்றாங்க, மிரட்டுவாங்க, அவனை எங்க இருந்தாலும் சுற்றுவான், போயிடுவான், வந்துருவான் அப்படின்னு மிரட்டுறாங்க. அப்ப நேரத்துல அவங்களால வர முடியாதுல்ல இவங்க அந்த மாதிரி மிரட்டினா. இப்போ நீங்க அதுக்கப்புறம் 12 நாள் சிறையில இருந்த நீங்க எப்படி வெளியில வந்தீங்க? அது எப்படின்னா பெயில் எடுத்தாங்க, ஜாமீன் எடுத்து
அப்போ வந்து எனக்கு நான் அன்னைக்கு தான் பல நாள் முடியுது. அப்போ வந்து கோர்ட்டுக்கு கூட்டு போனேன்னு என்ன சொன்னாங்க. நான் உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு உடனே இல்லை கோர்ட்டுக்கு வேணா ஈஸி காமிக்கிறாங்க, உனக்கு வீடியோ காலில் தான் பேசுவாங்கன்னா அவங்ககிட்ட சொன்னாங்க, உனக்கு வந்து பெயில் ஆர்டர் ஆயிடுச்சு, நீ கிளம்பி வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெயில் யார் எடுத்தா உங்களை? எங்கள் மாமியார் வீட்டு சைடில் தான் எடுத்தாங்க. இதுலேருந்து எப்படா வெளில போய் என் குழந்தைய பார்ப்பேன்ட்டு தான் நான் வந்தேன்.